ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கல் ரீதியாக பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுமையாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு லெவல்ஸும் வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும், அதை எப்படி நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நான் ஸ்ட்ராட்டஜி இல்லை, பட் அதையும் இதையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது நான் சொல்லியிருப்பேன். ஐடிஎம் கால் புட்டில் நம்ம வந்துட்டு ஐவி பார்ப்போம். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ நியரில் யார் இருக்காங்க, இன்ட்ரென்சிக் நியர் ஹையில் யார் இருக்காங்க. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் இன்ட்ரென்சிக் வேல்யூவோட அதாவது டிஃப்ரெண்ட் பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு 250 ரூபா அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னா, இப்போ ப்ரீமியம் 300ல் நிற்கும் ஒரு ப்ரீமியம். ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த 250 248 அப்படிங்கிற அந்த ப்ரைஸ்க்கு நியர்பையில் எங்கேயா நின்றுருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஐவியோட கான்செப்ட். அந்த வீடியோவில் நான் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இதுவும் என்னென்னா, மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன அனலைஸ் பண்ணுறோம், என்ன மேத்தமெட்டிக்கல் ரீதியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விஷயம், ஓகேவா? ரைட். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட க்ளோஸ் ப்ரைஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எங்கேயும் நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம். வேறு எந்த ப்ரைஸும் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆன உடனே இப்போ நான் இண்டெக்ஸோட சார்ட் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ முதல்ல மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹை போய் அது ஒரு க்ளோஸ் நடக்கும். ஓப்பன், ஒரு ஹை, க்ளோஸ் நடக்கும். அப்போ இந்த க்ளோஸ் நடக்கிற ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அதாவது கடந்த லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் வந்து நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24,592, ஓகேவா? இது க்ளோஸ் நடந்த ப்ரைஸ். அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுக்க போகிறோம். இங்கே நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு ஆக்டிவ் ஆகும். கரெக்டாக? ரைட். இங்கே 600 கால் வச்சுருக்கேன். இந்த பக்கம் 600 புட் ஆப்ஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ 600 புட் ஆப்ஷன் இந்த பக்கம் நம்ம சார்ட் எடுத்திருக்கோம். இப்போ நான் ஆல்ரெடி போட்டது நான் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ், அதாவது முதல் கேண்டில் க்ளோஸ் ஆகுறது எங்கே அப்படின்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ க்ளோஸ் எங்கே? 118 ரூபா அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் சைடில் க்ளோஸ் நடந்திருக்கு முதல் கேண்டில். செகண்ட் கால் ஆப்ஷன் சைடில் நம்ம என்ன பார்க்குறோம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் என்ன ப்ரைஸில் நடந்திருக்கு? 137 ரூபாய்க்கு நடந்திருக்கு, ஓகேவா? $118 ப்ளஸ் 137. ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, 137 ரூபா, ஓகேவா? 137 ரூபா நடந்திருக்கு ப்ரைஸ். ரைட். இப்போ ரெண்டும் சேர்த்து 285. ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஸோ 127 ரூபா 50 விஷா அப்படிங்கிறது இதோடைய பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல்ஸ், ஓகேவா? ரைட். இப்போ நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்துட்டோம். ஸோ 127 ரூபாய்க்கு கீழே, 127 ரூபாய்க்கு மேலே. இது ஒன்று போதுமா? இல்லை சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. எஸ்டர்டேவுடைய லோ, எஸ்டர்டே ஹை, ஓகேவா? ஸோ ஃபைனலி இது ப்ரீவியஸ் எஸ்டர்டேயில் ஒரு க்ளோஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த ப்ரீமியமில் என்ன க்ளோஸ் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை பார்த்துக்குவோம். டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த க்ளோஸ் ப்ரைஸை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எஸ்டர்டேயில் என்ன க்ளோஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு. க்ளோஸ் 174 ரூபா நடந்திருக்கு, ஓகேவா? ஓகே. ஸோ 174 க்ளோஸ் நடந்த ப்ரைஸ். ஓகே. இப்போ இதை நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரைட்.
அடுத்து இங்கே அதே தான் சேம் டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க. எங்கே இந்த ப்ரைஸ் வந்து முதல் நாள், இதுக்கு முதல் நாளோட ஹை என்ன, லோ என்ன, இது ஃபைனலி எங்கே க்ளோஸ் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 86 45 இருக்குது. நான் ரூ. 86 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ரவுண்ட் ஃபிகர் நான் போட்டுக்கிறேன். 86. சரி. இதோட லோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லோ வந்து ரூ. 79. ஓகேவா? ஸோ 79 ரவுண்ட் நம்பராகவே நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ க்ளோஸ் வந்துட்டு க்ளோஸுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா ஒரே கலராக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இதாகக்கூடாதுல்ல. ஓகேவா? ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் இது வந்து அதே மாதிரி இதுவும் இங்கே க்ளோஸ் ப்ரைஸாக மென்ஷன் பண்ணிக்கும். ஓகே. இப்போ இதோட ஹை ப்ரீவியஸில் ஒரு ஹை போயிருக்கும் இல்லையா, அந்த ஹை நம்ம வந்துட்டு போட்டுறோம். ஸோ ஹை பாருங்கள் 120 ரூ. 22.95 இருக்குது. ஓகே, நம்ம 23 ரூபா எடுத்துக்கிடுவோம். 123 போட்டுக்கிடுவோம். ஓகேவா? ரைட். 123 ஹை. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ஃபைனலி ப்ரீமியம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 127 அப்படிங்கிறது பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே 127 அப்படிங்கிறது பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது இதில் இருக்காங்க. ஸோ எஸ்டர்டே லோவுக்கு மேலே இந்த ப்ரீமியம் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற 127 தாண்டி இது மேலே போகும்போது ரூ. 174 வரைக்கும் இது எக்ஸாக்டாக மேலே போகணும். ஓகேவா? போகலை, ப்ரீமியம் மேலே போகலை. இது ஏன் போகலை அப்படிங்கிறது நான் அந்த ஐவி இன்ட்ரென்சிக் வேல்யூ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அந்த வீடியோ நேற்றே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பியும் அந்த கால்குலேஷன் நான் போட்டேன் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி அந்த டைம் வந்து நம்ம வந்துட்டு அந்த வீடியோ கொடுத்துருக்கிறதுனால அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே, இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்க இதே தான். ஸோ இந்த சேம் கால்குலேஷனை அதை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு இண்டெக்ஸில் ஆட் பண்ணி நம்ம 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுப்போம். அது எப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலாக இது போகலை, மேலே இந்த 174 அப்படிங்கிற ப்ரைஸ் போகலை. ஆனால் மேலே பிஇபிக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால இது ஒரு மேலே ப்ரீமியம் போயிருக்கு. ஓகேவா? ரைட். இது பிஇபிக்கு கீழே வந்ததுனால ப்ரீமியம் கீழே வந்திருக்கு. ஓகே. ஃபைனலி இது எத்தனை மணிக்கு மேலே போய் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கு? 10:20க்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு இந்த ப்ரீமியம். இதே ப்ரீமியம் 10:20க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 10:20க்கு இதுவும் அந்த பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு 10:25. இந்த ரெண்டுமே. ஓகேவா? இப்போ நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ நீங்கள் பார்க்கும்போது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் காமிக்கிறேன் என்னங்க இருக்குன்ட்டு. இது ஐவி பார்த்த அந்த 2 ஐடிஎம் ஸ்ட்ரைக். நான் அதுக்கு ப்ரீவியஸில் அந்த வீடியோவில் நான் சொன்னேன்னு சொன்னேன்ல. ஸோ அங்கே ஐவியோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். 2 ப்ரீமியம் செலக்ட் பண்ணியிருப்போம். 24,350 24,850 புட் சைடில் நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஐவி எங்கே இருக்குது? இன்ட்ரென்சிக் வேல்யூ ரூ. 258, புட் சைடில் ரூ. 258, கால் சைடில் ரூ. 248 இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ரைட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவுடைய லோ. நேற்றுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு லோ வந்துருக்குங்களா? ஸோ ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில் தான் இதோட லோ. 24,350 அப்படிங்கிற ப்ரீமியமோட லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 298 20 இருக்குது. நான் இந்த ரூ. 298 அப்படிங்கிறத ரூ. 299 நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். 298 கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் அந்த லைன் வந்துட்டு போடும்போது சும்மா ஒரு இதாக போட்டுருது. ஓகேவா? 298 அப்படிங்கிறது லோ, நேற்றுக்குள்ள லோ. சரியா? ஸோ அப்போ ப்ரைஸுங்கிறவங்க எங்கே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ நம்ம எப்படி பிரேக் ஈவன் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த அட் த மணியில் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஐடிஎம் அட் த மணியில் ஏடிஎம்மில் பார்க்கும்போது ஐடிஎம்மில் நீங்கள் இன்ட்ரென்சிக் வேல்யூ நியர்பை யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ நியர்பை இருக்கிறது புட் ஆப்ஷன்.
ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ பக்கத்தில் இருக்கிறது புட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க மேலே போனாலும் இந்த கால் அப்படிங்கிறது கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது ரூ. 127 அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தோம். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து 127 10:20க்கு க்ளோஸ் வச்சுச்சு அட் த ஏடிஎம் கால் ஆப்ஷன். கரெக்டா? இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. எஸ்டர்டே லோவுக்கு மேலே போன ப்ரைஸு அக்செப்ட் ஆகாமல் 10:20க்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே வருது. 1. 2வது புட் ஆப்ஷன் சைடில் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிளியராக இதில் புரியணும். நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ கால் ஆப்ஷன் ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை போயிருக்கு. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் லோவர் லோ வரவே இல்லை. ஃபஸ்ட்டு கேண்டில் லோவுக்கு கீழே அது வரவே இல்லை. அது எங்கே இருக்குது? இன்ட்ரென்சிக் வேல்யூ பக்கத்தில் ட்ரேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இதில் கிளியராக புரியுதா? நீங்கள் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்? நீங்கள் வெறும் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கலை மட்டும் வச்சு நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறத நீங்கள் அட் த மணியில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி ஐடிஎம் கால் புட்டில் நீங்கள் என்ன நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப்ரீமியமோட அந்த மேத்தமெட்டிக்கலை வச்சு மட்டுமே நம்மளால் மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவில் நல்லாவே கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ டெய்லி இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டினியூஸ்லி அது ஒரு மேத்தமெட்டிக்கல்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே இங்கே கால்குலேஷன் தான். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு கால்குலேஷன். ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது எதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்பாட்டில் இருந்து டெரிவ் பண்ணி கொண்டு வந்தது தான் ஆப்ஷன் அப்படிங்கிற ப்ரைஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆப்ஷனுடைய கால்குலேஷன் எங்கே இருக்குதுன்னா ஸ்பாட்டில் இருந்து இருக்குது. ஸோ அதுக்கான உதாரணம் தான் நம்ம வந்துட்டு ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக்கோட இது பண்ணும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடைக்கிறது. ஸோ அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐவி எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறலாம் வீடியோஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். ஸோ அதான் சொன்னலாம் இந்த அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது தொடர்லி கண்டினியூஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு விஷயம், புதுசாக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக வந்துட்டு பிகினர்ஸ் நீங்கள் ட்ரேடிங் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவுசெய்து நல்லா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ண படித்ததுக்கப்புறம் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதேமாதிரி நாம் வந்து என்ன அந்த பை அப்படிங்கிறதுக்கும் செல் நடக்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதில் வந்துட்டு நிறையா வீடியோஸை நம்ம சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு பை போகணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு வால்யூம் அப்படிங்கிறது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆர்டர்ஸ் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்டர்ஸ் கண்டினியூவாக வருதா? எவ்வளோ ஆர்டர்ஸ் அந்த இடத்துல நமக்கு நடக்கு? எவ்வளோ வால்யூம் இருக்குது? வால்யூம் மட்டும் இருந்தால் போகாது, ஆர்டர் மட்டும் ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க மேலே போவாங்க. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் வந்து என்னென்னா அதை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும். அப்போ எப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே அதாவது அந்த ப்ரைஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறா அப்படிங்கிறத என்னுடைய இந்த டூலை வச்சு நான் முடிவு பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இது ஒரு பெய்டு வெர்ஷன் டூல். இந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஓகேவா? இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 94 875 26 393. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த டூல் மட்டும் இல்லை, நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் இதில் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறையா நண்பர்கள், அதாவது நீங்கள் இந்த வீடியோ நிறையா நண்பர்கள்ட்ட போய் சேரணும், ஸோ இன்ட்ராடே நிறையா பேர் பண்ணுவாங்க, அவங்கள்ட்டலாம் இது சேரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.